தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள அரசு பள்ளியில் பயிலும் பழங்குடியின மாணவிகளை ஆசிரியர்கள் கழிவறையை சுத்தம் செய்ய வைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெற்றிவேல் வழங்க கேட்கலாம். வெற்றிவேல், இந்த விவகாரம் தொடர்பாக துறை ரீதியிலான விசாரணை மேற்கொள்ளப்படுகிறதா? முழு விவரம் என்ன? அதாவது பாத்தீங்கன்னா பாலக்கோடு அடுத்து பெருஞ்சாதி மலை கிராமத்துல சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 500க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வச்சு வராங்க. இந்த கிராமத்துல செயல்பட்டு வருது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயிற்சி வராங்க. இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் தலைவாணி என்பவர் இவருடன் சேர்ந்து 5 ஆசிரியர்கள் பணியாற்றுவாங்க. இந்த நிலையில் பள்ளிக்கூடத்தில் குறிப்பிட்ட ஒரு சில மாணவிகள் மட்டும் அந்த கழிவறை சுத்தம் செய்யறது, கழிவறை தண்ணி நிறுத்துறது, அதை தூய்மைப்பட்ட அந்த வளாகத்தை தூய்மைப்பட்ட பணியில் அந்த ஆசிரியர்கள் ஈடுபட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அந்த மாணவர்கள் பாதி பள்ளிக்கூடத்திலும் 3 நேரம் அந்த இருக்கக்கூடிய அந்த கழிவறை அந்த வளாகம் சுத்தம் செய்யற பணியிலும் ஈடுபட்டு இதனால அந்த பள்ளி அந்த மாணவிகள் அந்த படிப்பும் கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாணவிகள் குறிப்பிட்ட அந்த பழங்குடியின மாணவிகள்ன்றதுனால அந்த சுத்தம் செய்யறதுனால பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. அதனுடைய வீடியோ தற்போது வைரலாகி பெரும் பரபரப்பா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பள்ளிக்கூடத்துல தூய்மை பணியாளர்கள் யாராவது ஒருத்தர் நியமிக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த பள்ளிகளுக்கு பணியாற்றக்கூடிய அந்த ஆசிரியர்களுடைய அவங்களே குறிப்பிட்ட ஒரு தொகையை பயன்படுத்தி அந்த ஒரு தூய்மை பணியாளர் நியமிச்சாங்கன்னா அவங்க அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இருக்கும். அது மட்டும் ஒரு கேள்வியும் இருந்திருக்கு. இது சம்பந்தமா மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது இது சம்பந்தமா அதாவது எங்களுடைய நாலேஜுக்கு அதாவது இவங்களுக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட இது இந்த நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்ற ஒரு இதுவும் இருக்கு. விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல்.